வணக்கம் மக்களே. லைஃப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் அந்த ஒரு 4 நாள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அது என்ன என்ன நாள்னா, என்னோட கல்யாண நாள், அப்புறம் பாப்பாவோட பிறந்த நாள், என்னோட பிறந்த நாள், அப்போ என் ஹஸ்பண்டோட பிறந்த நாள். ஏன் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா, அன்னைக்கு தான் வந்து என் வீட்டுக்கார் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ மித்தது அந்த தீபாவளி, பொங்கல், நியூ இயரு அது இதுன்னு வருஷத்தில் நிறையா பண்டிகைலாம் வரும் தெரியுங்களா? அது வரப்பெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்கும், வீட்லேயே இருக்கவே மாட்டார். சொல்லப்போனால் நான் அதை செலிப்ரேட் முன்னாடிலாம் ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் அதெல்லாம் நான் கொண்டாடுறது கூட கிடையாது. என்ன சொல்லுவேன்னா, ஆமாம் நீனும் ஆஃபீஸ் போயிடுவேன், நான் மட்டும் என்னத்த புது ட்ரெஸ் போட்டு என்னத்த எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்றது போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டாடக்கூட மாட்டேன். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு தான் அவர் வந்து காலையிலையும் அந்த தீபாவளி நியூ இயர் டைம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் ஃபெஸ்டிவல் சீசனில் தான் அவருக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகம். அதாவது காலையிலையும் சீக்கிரமாக போயிடுவார், நைட்டுமே ரொம்ப லேட்டாக வருவார். ஸோ எனக்கு வந்து பண்டிகை நாள் அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த 4 நாள் தான். ஒரு டைலாக் வரும்ல, அந்த நாள் வந்துட்டா போதும் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுன்னு ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் உண்மையாக சொல்லப்போனால். இந்த 4 நாளில் அவர் கையில் காசு இல்லைன்னா கூட சில டைம் சொல்லுவார், இல்லை பிறந்த நாள் வருது ஆனால் கையில் காசு இல்லை, அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன், டல்லாக இருப்பாரா ஏன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு நான் சொல்லுவேன், இங்கே பாரு, எனக்கு வந்து ஃபோனில் ஒரு ஃபோட்டோ உன் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரையாவது அங்கே வரவங்கள நம்ம 3 பேரையும் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லலாம். ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காசு தேவையா சொல்லு? எனக்கு அந்த ஃபோட்டோ போதும், அதை பார்த்தே நான் அந்த வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துருவேன். நீ காசு இல்லை, கேக் வாங்கலை, ட்ரெஸ் வாங்கலை, அது வாங்கலை, இது வாங்கலைலாம் ஃபீல் பண்ணாத. நிம்மதியாக உன் கூட சந்தோஷமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வண்டியில் ஊரை சுற்றி பார்க்குறது, அதுவே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதாவது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபில் வந்து யார் வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஐ மீன்ஸ் வந்து எப்படின்னா, இந்த பண்டிகை நாள், ஒரு பர்த்டே, ஒரு கல்யாண நாள், இந்த மாதிரி டைம்லலாம் கூட லீவ் எடுக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃபீல்டை இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் உங்களோட நீங்கள் எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி அந்த இதை வந்து கடக்குறீங்க, எப்படி அது உங்களுக்கு பழகி போணுச்சு, உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காதா, அதெல்லாம் வந்து என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வரைக்குமே அதை வந்து பழகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு அமைஞ்சது இப்படி தான். ஸோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் பாப்பாவோட பர்த்டே ஓரளவுக்கு கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும், அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு கேக்லாம் கட் பண்ணி ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம். பட் இந்த பர்த்டே வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணல. ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிடிச்ச இடத்துக்கு, ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, பார்க்குக்கு போயிட்டு நிம்மதியாக பாப்பாவை விளையாட விட்டு அழகாக 2 ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. அதாவது அந்த ஃபஸ்ட்டு பர்த்டே எவ்வளோ அது வாங்கி இது வாங்கி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோமோ, அப்போல்லாம் கூட இந்த அளவுக்கு எங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ நான் 100% ஷுவராக சொல்லுவேன், பாப்பா கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஓடி ஆடி சுற்றி விளாண்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க முகத்தில் நாங்கள் சிரிப்பை மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இது போதுண்டா, இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்தது. ஸோ அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே எப்படி இருந்துச்சுன்னா, இது போதும், இதுதான் ஹாப்பி, ஒரு மாதிரி மன நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கேக் வாங்கலையே, அது வாங்கலையே, இப்படி பண்ணலையே, அப்படி பண்ணலையே அப்படின்ற வருத்தெல்லாம் துளி கூட இல்லை. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணது பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறது பிடிக்குமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்களோட
ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்கலாம் போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் பாப்பாவுக்கு மட்டும்தான் அந்த புது ட்ரெஸ் எடுத்தோம். நாங்கள் போட்டிருக்கிறதே நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தது தான். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அதுவே பார்த்திங்கன்னா மேட்சிங்காகவே எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அப்புறம் நிறைய பேர் பாப்பாவுக்கு வீடியோ பார்த்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலிமா தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டு வந்து எப்போதுமே தேவை. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ என்னோடய சேனல் பார்க்குறவங்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கேமராவை அப்புறம் பார்க்காத நீ